ஜோஸ் ஆலுகாஸ் PRO மரியாதைக்குரிய செந்தில் அவர்கள் மாணவ செல்வங்களுக்கு பரிசினை வழங்கி கௌரவிக்கிறார்கள். மிக்க நன்றி. ரொக்கங்கள் இப்பொழுது பல்வேறு பள்ளிகளுக்கும் மாநகராட்சிக்கும் ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காசோலை வழங்கப்பட இருக்கிறது. இந்த இனிய நிகழ்வில் வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் மீண்டும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதில் இதுவரைக்கும் மாணவ செல்வங்கள் யாராவது கலந்துக்கல பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா வந்து பேசணும்னா கூட பேசலாம். பாடணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, யாரையாவது ஒரு குறிப்பிட்ட தலைவரை பற்றியோ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வை பற்றியோ பேசணுன்னாலும் பேசலாம். பேச்சு, பாடல், கவிதை, இல்லை எனக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்னாலும் டான்ஸ் கூட ஆடலாம். ஓகே. நாசனாய் வாழ்வின் விளக்கு தமிழனாய் என்றுமே நடைநின் முடுக்கு தமிழனாய் என்றுமே நடைநின் முடுக்கு நாளிதழ் ஆசனாய் புரட்சியை துவக்கி அந்திய அரசுக்கு கொடுத்தது சவுக்கு அந்திய அரசுக்கு கொடுத்தது சவுக்கு கவிதையை புதிய தாய் மாற்றிய புரட்சி கற்ற மொழிகளில் கலையின் பயிற்சி கற்ற மொழிகளில் கலையின் பயிற்சி எதிகை மூனைக்கு ஏதிங்கே வறட்சி கருத்தின் ஆழமாய் மனதின் எழுச்சி கருத்தின் ஆழமாய் மனதின் எழுச்சி சுதந்திர நாகத்தின் ஊற்று கவிதை அடிமை மோகத்தின் சாட்டை கயிறு விடுதலை தேசத்தின் வேட்கை அரும்பு பழகிய யானையின் பாதமே முடிவு. ஓகே, நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வந்து நம்முடைய அக்கௌண்ட்ஸ் மேல ஜோஸ் ஆலுகாஸின் திரு கிறிஸ் அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். ஸோ அடுத்ததா வந்து என்ன சொன்ன நடத்தி சென்றாயே உனக்கே ஒரு தொட்டில் கட்டி நானே உந்தன் மகளாய் பாடகு என்னோட மடி சாய்ந்து. நன்றி. சூப்பர் சூப்பர் சூப்பர். எதனால அப்படின்னா வரமாட்டேன்னு சொல்லி தாங்கி நின்றுட்டு இருந்த பசங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே உனக்கே ஒரு தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும் ஆராரியாரோ இரல்லவா காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரமும் நீ சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியின் நீ இறைவாணி ஆணையிட தாயே எந்த மகளாய் மாற ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மாடி சாய்ந்து. தேங்க்யூ. அடுத்த யார் வர போறீங்க? நீங்களா? 3 பேருமா? 2 பேரா? அப்படியே இருக்காங்க. மாநகராட்சி ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக கொடுத்து இந்த இனிய நிகழ்வு வருகைக்குரிய டாக்டர் சுபாஷ் வருகிறது. வருகையிலிருந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் உங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஜோஸ் ஆலுகாஸின் நடத்துகிறார் வழங்குகிறார். இந்த இனிய நிகழ்விற்கு வருகை தந்து ஜோஸ் ஆலுகாஸ் அறக்கட்டளையின் சார்பாக சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை நல்லுள்ளங்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்து, இந்த இனிய நிகழ்வில் வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாநகராட்சி துணை மேயர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் அஞ்சுகம் பூபதி அவர்களை உங்களுடைய பலத்த கரகோஷங்களோடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த கோஷங்களோடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த இனிய நிகழ்வில் வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணத்தாங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய மாரிமுத்து அவர்களை ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக உங்களுடைய சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த இனிய நிகழ்வில் வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ராமமூர்த்தி அவர்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பொறுப்பு கண்ணத்தாங்குடி, தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி அவர்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி பூண்டி, திருமதி வசுமதி அவர்கள் மாநகராட்சி ஆரம்பப்பள்ளி சௌராஷ்டிரா தெரு மானம்பச்சபடி, செல்வி சோனா அவர்கள் தலைமை ஆசிரியர் கீழவாசல் மாநகராட்சி ஆரம்பப்பள்ளி, திருமதி மலர்விழி அவர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயம் ஆரம்பப்பள்ளி கடுவெளி அவர்கள் மற்றும் இந்த இனிய நிகழ்வில் வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மலர்விழி அவர்கள் ராமகிருஷ்ணா வித்யாலயம், ஜோஸ் ஆலுகாஸின் கிளை மேலாளர் மரியாதைக்குரிய அக்கவுண்ட் மேனேஜர் மரியாதைக்குரிய கிரிஷ் அவர்கள், தஞ்சாவூர் கிளை PRO மரியாதைக்குரிய செந்தில் அவர்கள், அனைவரையும் ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஜோஸ் ஆலுகாஸ்
ஃபவுண்டேஷன் சார்பாக, அறக்கட்டளையின் சார்பாக நலத்திட்ட உதவிகள். மாணவ செல்வங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. ஆசிரியர் பெருமக்கள் அவங்களை வந்து வழிநடத்தக்கூடியவங்க. பொதுவாக எல்லா தொழிலையும் செய்யக்கூடியவங்க வந்து பாராட்டப்பட வேண்டியவர்கள், மதிக்கத்தக்கவங்க தான். அதில் குறிப்பாக வந்து 2 துறையை சார்ந்தவர்கள் வந்து மிகப்பெரிய உயர்வான துறைன்னு சொல்லுவாங்க. வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை ஆசிரியர் பெருமக்களையும் விழாவில் மீட்டிருக்கக்கூடிய அனைவரின் சார்பாக பலத்த கரகோஷங்களோடு மீண்டும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஜோஸ் ஆலுகாஸின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இப்பொழுது இனிதே துவங்குகிறது. இந்த இனிய நிகழ்வில் சிறப்பிக்கும் விதமாக முதலாவதாக குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பு சேர்க்க இந்த இனிய நிகழ்வில் வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநகராட்சி துணை மேயர் மரியாதைக்குரிய டாக்டர் அஞ்சிகம் குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பு சேர்க்க அன்புடன் அழைக்கிறோம். கிளை மேலாளர் ராஜன் சாண்டி அவர்கள் குத்துவிளக்கேற்றி சிறப்பு செய்கிறார்கள். பூண்டி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி கண்ணத்தாங்குடி தலைமை ஆசிரியர் பொறுப்பு மரியாதைக்குரிய ராமமூர்த்தி அவர்கள், வசுமதி அவர்கள், செல்வி மலர்விழி அவர்கள், ஸ்ரீ ராமகிருஷ்ண சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வித்யாலயா நடுநிலைப்பள்ளி பூக்கம் இருந்ததுனால அவங்களை கவனிக்கல. நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நமது துணை மேயர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் மாநகர ஆணையர் அவர்களுக்கும், ஜோஸ் ஆலுகாஸ் கிளை மேலாளர் மற்றும் அலுவலக மக்கள் அனைவர்களுக்கும், சிறப்பாக என் பள்ளிக்கு வருகை புரிந்த PRO செந்தில் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கும் தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எனது மாலை வணக்கம். இந்த ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனம் எனக்கு 15 ஆண்டு காலமாக இந்த கடைக்கு வந்து போக பழக்கம் உண்டு. இந்த கடையில் எங்களை அப்ரோச் பண்ணது எங்களோட ஆசிரியர் பெருமக்களமாக சரி, தலைமை ஆசிரியர் பெருமக்கள் எங்கள் கூட்டத்தில் பேசக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம். அதே மாதிரி இவங்களுடைய இந்த தொண்டு வந்து 10-15 வருடமாக நான் பணியாற்றிய அரசு மேல்நிலைப்பள்ளி அரண்மனையிலும் இந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கு. அங்கு செய்த தொண்டை நினைவு கொண்டு என் பள்ளிக்கும் சில உதவிகள் கேட்டேன். அந்த உதவியை எந்தவித தயக்கமுமின்றி என் பள்ளிக்கும் கொடுத்திருக்காங்க என்பதை இத்தருணத்தில் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் பள்ளி ஒரு கிராமத்து பள்ளி. அந்த கிராமத்து பள்ளிக்கும் வருகை புரிந்து அங்கு என்ன தேவை, எப்படி இந்த பள்ளிக்கு என்னென்ன உதவிகள் செய்யலாம் என்று கள ஆய்வு செய்து எங்களுக்கு நல்லது எங்கள் பள்ளிக்காக இந்த உதவியை தரும் உங்கள் நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வருகை தந்துள்ள மேயர் அம்மா அவர்களுக்கும், நகரமன்ற ஆணையர்களுக்கும், இங்கே சோல்காஸ் அங்கத்தினர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கும், இருபால் மாணவர்களுக்கும் என்னுடைய பணிவான மாணவர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 59 ஆண்டுகள் இதோடைய நீண்ட தூரம் பயணம் சொன்னாங்க. ஆனால் இதோடைய வளர்ச்சி இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி ஆக போகுது. அது எதுக்கானாக்க இது முக்கியமாக பள்ளி குழந்தைகளுக்கு ரொம்ப தேவைப்படுமான இன்றைய சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அறக்கட்டளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு மிக மிக முக்கியமானது. ஏன்னா எங்களுடைய கண்ணந்தங்குடியில் இருக்கிறோம். மேயர் அம்மா துணை மேயர் கண்ணந்தங்குடி அவங்க. நாங்கள் உடனே சொன்னோம் பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் வேணும்னா உடனே ஃபஸ்ட்டே எங்களுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க. சரி உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. இது மாதிரி எடுத்து சொன்னோம். ஏன்னா அந்த அளவுக்கு கிராமப்புறத்தில் அரசு செய்யாத சில உதவிகளை இந்த அறக்கட்டளை எங்களுக்கு செய்தனாக்க எங்களுடைய பள்ளி சார்பாகவும் எங்களுடைய ஆசிரியர் சார்பாகவும் மனமார நன்றி தெரிவித்து நன்றி, வணக்கம். வந்து சென்றிருக்கும் துணை மேயர் அம்மா வந்திருக்கும் அனைத்து என் போன்ற ஆசிரியர் மக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி சிறிய பள்ளி என்று தெரிந்தும் அவர்கள் எங்களை அழைத்து
உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன உதவிகள் வேணும் என்று கேட்டார்கள். நாங்கள் சொன்னோம். அதே போல் பிஆர்ஓ செந்தில் சார் அவர்கள் எங்களுக்கு செய்ததற்கு அவர்கள் மிக நன்றி. இந்த ஜோஸ் அல்காஸ் மேலும் மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. மிக்க நன்றி மேடம். இந்த இனிய நிகழ்வில் வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியை மரியாதைக்குரிய செல்வி போனோ அவர்கள், மாநகராட்சி ஆரம்ப பள்ளி குறிச்சி புதுத்தெரு, அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இங்கு தலைமையேற்று வந்துள்ள நமது துணை மேயர் அம்மா அஞ்சுகம் பூபதி அம்மா அவர்களை வணங்கி வருக வருக என்று வரவேற்று, மேலும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த விழாவில் நாங்கள் பங்கேற்பது ரொம்பவும் ஒரு பெருமைக்கு ஒரு விஷயம். மாநகராட்சி தொடக்கப்பள்ளி குறிச்சித்தெரு எங்கள் பள்ளி. அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்று நமது கல்வி அமைச்சர் அவர்கள் அடிக்கடி கூறிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அரசு நமக்கு எவ்வளவோ உதவிகளை, நலத்திட்டங்களை மாணவர்களுக்கு கல்விக்காக நிறைய செலவு பண்ணி நிறைய செஞ்சிட்ருக்காங்க. நிறைய திட்டங்கள் இருக்குது. ஒரு கை ஓசை எப்பொழுதும் கொஞ்சம் இதாக இருந்தாலும் ரெண்டு கை சேர்ந்து இணையும் பொழுது கண்டிப்பாக அந்த திட்டங்கள் இன்னும் நல்லா மேன்மை அடையுங்கிறதுனால அந்த அடிப்படையில் நம்ம இந்த ஜோஸ் ஆலுகாஸ் அறக்கட்டளை சார்பாக நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் மிகவும் நன்றியை சொல்லிக்கிட்டு, இன்னும் இந்த திட்ட உதவிகளெல்லாம் நாங்கள் நல்லா பயன்படுத்தி மாணவர்களை சிறப்பான முறையில் கொண்டு வருவோங்கிற ஒரு உறுதியை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். இந்த அறக்கட்டளை சார்பாக இவங்களுக்கு நான் திரும்பவும் நன்றி சொல்லி என்னுடைய பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி மேடம். இன்று இப்பொழுது மாலை பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஜோஸ் ஆலுகாஸ் அவர்கள் நடத்தும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு அம்மா அவர்கள், திருமதி டாக்டர் அஞ்சுகம் பூபதி அவர்கள், துணை மேயர் அவர்களும் மற்ற ஏனைய அனைவரும் அதாவது ஒரு விழாவில் நடக்கும் பொழுது நம்ம அனைத்து பேரையும் வருக வருக என வரவேற்று வந்து அவங்களோட எவ்வளவு நேரம் இருந்தாலும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இங்கு மேடையில் அமர்ந்திருந்து இந்த விழாவினை நம்மளுக்காக கலந்துக்கிட்டு நம்மளை சிறப்பிக்க வந்திருக்கும் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஆலுகாஸ் நிறுவனத்தின் சார்பாகவும் தலைமை ஆசிரியர்கள் சார்பாகவும் ஏனைய மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் கடுவெளி ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயம் பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியராக இருக்கிறேன். அதோடு இல்லாமல் இந்த ஆலுகாஸ் நிறுவனர் அவர்கள், அதாவது நடத்தி கொண்டு இருப்பவரை நான் உண்மையிலே ஒரு பெருமையாக கருதுகிறேன். அவருடைய ஷெட்யூல்டு நிறைய இருக்குது அவருக்கு. அதாவது ஒரு செகண்ட் கூட அவரால் பேச முடியாத அளவுக்கு நேரங்கள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு இடமாக களத்தை பார்த்து ஆய்ந்து பார்த்து தான் உதவி செய்தார்னு சொன்னார்கள். அது உண்மையிலேயே மிகச் சிறப்பான விஷயம். செந்தில் அவர்களும் சார் அவர்களும் ஐயா அவர்களும் நேரடியாகவே எங்களுடைய ஆதரவற்ற முதியோர் இல்லத்தை நேரடியாக கண்டு பார்த்து ஒவ்வொரு முதியோருக்கும் என்ன வேண்டும், என்ன தேவை என்பதை கேட்டு உணர்ந்து எங்களுடைய ஆதரவற்ற பிள்ளைகளை இல்லத்தை தேடி உதவி செய்ததற்கு நான் இல்லத்தின் சார்பாகவும் நிர்வாகி சார்பாகவும் பள்ளி சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் முதியோர்கள் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை கூறிக்கொண்டு, அதாவது எந்த பள்ளியில், அதாவது இப்போ அவங்க நம்மளை பார்த்து செலக்ட் பண்ணி நம்மளுக்கு உதவி செய்கிறது பெரிய விஷயம். அதாவது உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை அப்படிங்கிறத அவரே ஐயா அவர்களே கேட்டாங்க. கடையிலேருந்து அவங்க வேலையை விட்டுட்டு கேட்டு அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் உங்களுக்கு செய்கிறேன், பிள்ளைங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மனம் உதவி செய்கிற மனம் இருக்கு இல்லையா, அது பெரிய விஷயம். அதனால் அவரை அனைவர் சார்பாகவும் இருக்கிற அத்தனை பேர் சார்பாகவும் நன்றியை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்திற்கும் இங்கு வருகை புரிந்துள்ள தலைமை ஆசிரியர் மற்ற ஆசிரியர்கள் மாணவர்களுக்கும் மாலை வணக்கம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னார் திருவள்ளுவர். அதாவது கொடுப்பது தான் இந்த உலகத்திலே இன்பமானது. அப்பேற்பட்ட கொடுக்குற அந்த ஈகைத்தன்மை இல்லை அப்படின்னா இந்த உயிருக்கு பெருமையே கிடையாது. இப்போ இருக்கிற நிலைமையில அரசு பள்ளிகள்லாம் ரொம்ப மேலிடத்துல இருக்கிறீங்க. எங்களை மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளிகள் தான் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம். எங்களை அடையாளம் கண்டு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனது பள்ளி ஆசிரியர்
திரு சி புகழேந்தி அவர்கள், ஜோஸ் ஆலுகாஸின் வாடிக்கையாளர், அவங்க எங்கள் பள்ளிக்கும் நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு எங்களை இங்கே முன்னேற்றினதில் அவருக்கு நன்றியை சொல்கிறேன். இந்த உதவியை வழங்குறதுல ஜோஸ் ஆலுகாஸுக்கும் நாங்கள் எங்களது பள்ளி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் உதவி செய்கிறதுக்கு எவ்வளவோ இடங்கள் இருக்குது. ஆனால் பள்ளியை நோக்கி உங்களது நிறுவனம் இந்த உதவித்தொகையை வழங்குது அப்படின்னா இந்த நிறுவனம் மேன்மேலும் ஓங்கி வளரும் என்பதில் உறுதியாக நான் கூறுகிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தினுடைய அறக்கட்டளை நலத்திட்ட நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிற நாங்கள் என்றும் போற்றுகிற, வாழ்த்துகிற, பாராட்டுகிற, நான் மிகவும் மதிக்கின்ற எங்கள் ஊரை சார்ந்த மாநகராட்சியினுடைய தஞ்சை மாநகராட்சியினுடைய துணைத் தலைவர், துணை மேயர், மரியாதைக்குரிய அஞ்சுகம் பூபதி அவர்களை, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கிற மாணவி மேலாளர் அவர்களே, அலுவலர்களே, வருகை தந்திருக்கிற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கத்துரிய வணக்கத்தினை நான் உரித்தாக்கி, ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனம் என்பது இந்த உலகத்திற்கு போற்றக்கூடிய ஒரு நிறுவனம் என்பதை தனக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காகவும் வாழ்கிறான் என்பதை நிரூபிக்கிற, எடுத்துக்காட்டுகிற ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கிறது. அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிற நிறுவனமாக அது இங்கே நிறுவனம் ஆகியிருக்கிறது. உலகத்தில் ஈகை இல்லாத உலகம் இல்லை, உதவி இல்லாமல் உலகம் இல்லை. அதை நிரூபிக்கிற வண்ணமாக இந்த நிறுவனம் அந்த அறக்கட்டளையின் சார்பாக இங்கே தலைமை ஆசிரியர் குறிப்பிட்டதை போல அவர்கள் கல்வியை தேர்ந்தெடுத்து கல்விக்கு உதவி செய்திட வேண்டும். உலகத்தில் உயிருக்கு உணவு முக்கியம். உணவின்றி மனிதன் வாழ முடியாது. கல்வி இல்லாமல் உலகம் இல்லை. உயர்வுக்கு, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு, உங்களுடைய சாதனைக்கு, உங்களுடைய சான்றோன் என்று போற்றப்படுகிற அந்த சான்றிதழுக்கு கல்விதான் அடிப்படை என்பதை உணர்ந்து இந்த உலகத்தை தீர்மானிக்கிறது கல்விதான் என்பதை புரிந்து கொண்டு இந்த நிறுவனம் கல்வித்துறையை தேர்ந்தெடுத்து குறிப்பாக எந்த பள்ளிக்கு உதவி செய்வது என்பதை அலசி ஆராய்ந்து அவர்கள் எங்கள் ஊரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதற்கு மூலதனமாக காரணமாக அமைந்தவர் எங்களுடைய ஊரை சார்ந்த மரியாதைக்குரிய அஞ்சுகம் பூபதி அவர்கள். அவர்கள் இந்த பள்ளியிலே நாங்கள் ஒரு 52 நபர்களை கல்விக்குழுவாக உருவாக்கி தொடர்ந்து அதில் அஞ்சுகம் பூபதி அவர்கள் பணி செய்து வருகிறார் எங்களுடைய பள்ளியில். அவர் தஞ்சை மாநகரத்துக்கு எவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார், உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதை தாண்டி எங்கள் ஊரில் பிறந்த காரணத்தால் எங்கள் ஊரையும் அவருடைய பிள்ளையாக எங்களை அவர் தத்தெடுத்து எங்களுடைய பள்ளிக்கு உதவி செய்திட வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். வேறு உதவிகளை இந்த சமுதாயத்திற்கு, இந்த நாட்டிற்கு செய்திட வேண்டும். இதற்கு துணையாக இருந்த மேயர் அவர்களுக்கும் எங்களுக்கு உதவி புரிந்திட்ட நிறுவனத்திற்கும் எங்களுடைய தாழ்ந்த பணிந்த வணக்கத்தை, நன்றியை, வாழ்த்தை, பாராட்டை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வணக்கம். பொன்னகைகளால் மட்டும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இந்த ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடை இன்று புன்னகையால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அரசு பள்ளி மாணவர்களுடைய அந்த புன்னகை ஒரு அர்த்தமுள்ளதாக, ஒரு மிக பயனுள்ளதாக ஒரு இந்த நிகழ்வை அமைத்திருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாநகராட்சியினுடைய மாண்புமிகு துணை மேயர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி அவர்கள் தஞ்சை மண்ணில் இன்று உரையாற்ற இருக்கிறார்கள். விரைவில் டெல்லி மண்ணிலும் உரையாற்றுவார் என்ற நம்பிக்கையில் இந்த அருமையானதொரு நிகழ்ச்சியில் எங்களுடைய தஞ்சாவூர் மாநகராட்சிக்கும் சுத்தமும் சுகாதாரம் கல்வி என்ற அடிப்படையில்
தூய்மை பணிகளுக்காக ஒரு தூய்மை பணிகளுக்குரிய அந்த பொருட்களை வழங்குவதற்காக ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனம் வந்து ஒத்துருக்காங்க. அதுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். சுகாதார சான்றிதழ் வாங்குறதுக்காக சௌராஷ்டிரா பள்ளியில் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க. அங்கே போயிருந்தேன், போன வாரம் போயிருந்தேன். அங்கே போயிட்டு பார்த்துட்டு அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்கிட்ட பேசினேன், குழந்தைகள் குறைவாக இருக்காங்க, இன்னும் முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக பேசி அந்த ஸ்கூலுக்கு என்ன பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு நரிக்குறவர் ஸ்கூலுக்கு என்னுடைய பொண்ணோட பர்த்டே அப்போ ஸ்மார்ட் கிளாஸ் அமைச்சு கொடுத்தோம் ஒரு 1.5 லட்சம் ரூபாயில். அது மாதிரி இந்த ஸ்கூலை இம்ப்ரூவ் பண்ணலான்றதுக்காக பேசிகிட்டு இருக்கும்போது செந்தில் சார் வந்து இந்த இன்விடேஷன் வந்து கொடுத்தாங்க. ஸ்கூலை பார்த்துட்டு கேட்டேன், சார் எந்த அடிப்படையில் வந்து தேர்வு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து விளக்கம் சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி தான், யாருக்கு வந்து எந்த உதவி தேவைன்றதை அழகாக வந்து தேர்ந்தெடுத்து அந்த பள்ளியை உருவாக்குறது வந்து மிகப்பெரிய ஒரு சேவை. தன்னை மெழுகாக உருக்கிக்கிட்டு ஒளியையும் வழியையும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு திறன் மேம்பாட்டுக்காக படிப்புக்காக கொடுக்கக்கூடிய உபகரணங்கள் நாளைய இந்தியாவை வளமாக்குன்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. இந்த நிறுவனம் இன்னும் மேலோங்கி வளரும். ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விரைவில் நன்றி, வணக்கம். சார், ஒரே ஒரு கேள்விதான். உங்களுடைய பெயர் வந்து வித்தியாசமாக சுபாஷ் காந்தி அப்படிங்கிற பேர். ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி 2 பேரையுமே இணைத்து இருக்கிறது வந்து என்னோட தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையாக இதாக இருந்துச்சு. ஸோ உங்களுடைய பெயர், இந்த பெயர் வந்து யார் வச்சா, அதில் ஏதாவது சிறப்பு அம்சம் ஏதாவது இருக்கா, சிறப்பு விஷயங்கள்? சின்ன விஷயம்தான். என்னுடைய அம்மா வந்து டீச்சர், இடைநிலை ஆசிரியராக இருந்தாங்க. என்னுடைய அப்பா வந்து பாரத மிகுமின் நிலையத்தில் ஒரு கடைநிலை ஊழியராக இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப காந்தினா பிடிக்கும். எங்கள் அண்ணன் வந்து அக்டோபர் 2 பிறந்தார், அவருக்கு சதீஷ் காந்தின்னு வச்சாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் அக்காவுக்கு வந்து ஹேமான்ற ஒரு பேர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பிறந்தோன்னே எனக்கு சுபாஷ் காந்தின்ற பேர் தான் அப்பா வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த முறையும் அந்த மிதவாதமும் தீவிரவாதமும் இணைந்து ஒரு பேராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சாங்க. அது நிறைய நேரங்களில் வந்து எனக்கு ஒரு பாப்புலாரிட்டி கொடுத்தாலும் இல்லை, ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. காலேஜ்லேயும் சரி, கரெக்டாக கொஸ்டின் கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேர். அக்காவுக்கு அப்புறம் ஹேமச்சந்த் காந்தின்னு வச்சாங்க. எந்த ஒரு கட்சி பாரம்பரியம் இல்லை, காந்தின்ற ஒரு உத்தமருடைய பெயரை வந்து நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கணுன்றதுக்காக. மிக்க நன்றி சார். தஞ்சாவூர் மாநகராட்சி துணை மேயர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி டாக்டர் அஞ்சுகம் பூபதி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். ஜாஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தின் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற நல்லதொரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற எங்களுடைய தஞ்சை மாநகராட்சியினுடைய மாநகர நல அலுவலர், மரியாதைக்குரிய மருத்துவர் சுபாஷ் காந்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சி இங்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்ற இந்த ஜாஸ் ஆலுகாஸ் அறக்கட்டளையினுடைய கிளை மேலாளர், பணிவிற்குரிய மரியாதைக்குரிய லாசன் சாண்டி சார் அவர்களே, மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருந்து இந்த நிறுவனத்தின் நிகழ்ச்சிகளை பல்வேறு இடங்களுக்கு எடுத்து செல்வதோடு மட்டுமல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் வைக்கின்ற கோரிக்கைகளை எடுத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கின்ற மக்கள் தொடர்பு அதிகாரி அருமை சகோதரர் செந்தில் அவர்களே, அவர் எப்படி குறிப்பிட்டாரோ, பிறருக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை போல எங்களுடைய ஊரில் அந்த ஊருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய மாரிமுத்து அவர்களே, எங்களுடைய கனந்தங்குடி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய ஐயா ராமமூர்த்தி அவர்களே, பூண்டி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அருமை சகோதரி விஜயலட்சுமி அவர்களே, மானம்பச்சாவடி சௌராஷ்டிரத்தினுடைய மாநகராட்சி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அருமை சகோதரி வசுமதி அவர்களே, கீழவாசல் குறிச்சி புதுத்தெரு மாநகராட்சி பள்ளி என்னுடைய தலைமை ஆசிரியை அருமை சகோதரி செல்வி போனே அவர்களே, ராமகிருஷ்ணா வித்யாலயம் பள்ளியினுடைய கடுவெளியை சார்ந்த தலைமை ஆசிரியை அருமை சகோதரி லட்சுமி அவர்களே, பூக்கார தெரு கணேச வித்யாலயனுடைய தலைமை ஆசிரியை அருமை சகோதரி அல்லி ராணி அவர்களே, மற்றும் வெங்கடேஸ்வர ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தை சார்ந்த நிறுவனர் மரியாதைக்குரிய சங்கர் அவர்களே, இந்நிறுவனத்தினுடைய துணை மேலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சுதீப் அவர்களே, அக்கவுண்ட்ஸ் மேலாளர் மரியாதைக்குரிய கிருஷ் அவர்களே, மற்றும் இங்கு பெருந்திரளாக பங்கேற்றிருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்முடைய புகைப்பட கலைஞர்கள் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு
மாணவர்களை பார்க்க முடியாமல் இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் விலகி இருக்க சொன்னோம், தவறாக எடுத்துக்க வேணாம். மாணவ செல்வங்கள் அனைவரும், நீங்கள் அனைவரும் இணைந்து இந்த நிறுவனத்திற்கு ஒரு கரகோஷத்தை எழுப்பி அவர்களுக்கு பாராட்டுதல்களையும் வாழ்த்துகளையும் மாணவ செல்வங்கள் தர வேண்டும். ஏனென்றால் ஒரு தொழில் புரிகின்ற ஒரு நிறுவனத்தை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல, தஞ்சையில் மட்டுமல்ல, எல்லா பகுதிகளிலும் தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்தியிருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்று பல்வேறு பொது காரியங்களுக்கு தங்களுடைய நிதியை, அதுவும் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை ஏற்று அந்த நிதியை அளித்து குறிப்பாக பள்ளி குழந்தைகளுக்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து தருகின்ற இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகள் உண்மையிலே பாராட்டுதலுக்குரியது. நான் துணை மேயராகி கிட்டத்தட்ட 1.25 வருஷம் 2 வருஷம் வரப்போது மார்ச் வந்தா. இந்த 2 ஆண்டுகளுக்குள் ஏற்கனவே அரண்மனை பள்ளியில், அரசு பள்ளியில் இதே ஜாஸ் அலுகாஸ் நிறுவனத்தின் சார்பாக மிகப்பெரிய அளவில் அந்த பள்ளிக்குரிய உபகரணங்கள் அனைவரும் வழங்குகின்ற நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம். அந்த இடத்துல நடந்தப்போ கூட அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் அந்த நிகழ்வு தெரிஞ்சிருக்கும். உண்மையிலே உங்களுடைய இந்த நிறுவனத்தில் நீங்கள் செய்திருக்கின்ற நிகழ்வானது மிக ஒரு சிறப்பாக அமைந்திருக்கின்றது. இனி வரும் காலங்களில் எந்த பள்ளிக்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்களோ அந்தந்த ஊரில் போய் உங்களுடைய நிறுவனத்தின் உதவிகளை நீங்கள் செய்தீர்களேயானால் இது போன்ற நிகழ்வை நாமும் செய்ய வேண்டும் என்று மற்ற தொழில் புரிகின்றவர்களுக்கு ஒரு எண்ணத்தை ஊக்குவிப்பதாக இருக்கும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். உண்மையிலே நீங்கள் பேசிய தலைமை ஆசிரியர் அனைவரும் சொன்னாங்க, நாங்கள் 15 வருஷமாக இந்த இடத்துல நாங்கள் நகை வாங்குவோம் ஒரு கஸ்டமர்னு. நான் படித்து முடித்து முதல்ல நம்மளோட சொந்த காசில் ஒரு நகை வாங்குவோம்ல, ஒரே ஒரு ரிங்கு, அந்த நாள் முதல் இந்த கடையில் அந்த நகை வாங்கக்கூடிய நானும் ஒரு கஸ்டமர் தான். அதுக்கு மிகவும் காரணமாக அமைந்தது, இங்கே இருக்கின்ற நிறைய பேருக்கு நம்மளோட லாங்குவேஜ் ஃபுல் தமிழ் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் வருகின்ற ஒவ்வொருவரையும், அது யாருன்னு இல்லை, மருத்துவராக இருந்தாலும் சரி, தலைமை ஆசிரியர் இருந்தாலும் சரி, துணை மேயராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த பணியில் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய நிறுவனத்திற்குள் நுழைகின்ற ஒவ்வொருவரையும், இங்கே பணிபுரிகின்ற ஒவ்வொருவரும் மரியாதையோடு நடத்துகின்ற விதம்தான் உங்களுடைய நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு விஷயம். நான் கூட சொன்னேன் லாஸ்ட் டைம் அவங்களோட ஓனர் இருக்கப்ப, உண்மையிலேயே உங்களோட பணிபுரிகின்ற பெருமக்களை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று. மீண்டும் ஒரு முறை உங்களுடைய ஓனர் வந்தாங்கன்னா சொல்லுங்கள், உங்களை பற்றி கட்டாயம் தெரிவிக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம். ஏன்னா ஒரு கடைக்கு சென்று வாங்குகிறோன்னா அதில் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம். எந்த அளவிற்கு நம்மை ஒரு அன்போடும் ஒரு பாசத்தோடும் நேசிக்கிறார்கள் என்பதில் தான் உங்களுடைய நிறுவனத்தின் வளர்ச்சி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த கஸ்டமர் நம்ம இருந்துகிட்டு இருக்கப்போ, லாஸ்ட் டைம் நம்ம கிளை மேலாளர் சார்ட்டையும் அவர் செந்தில் சார்ட்டையும் நான் சொன்னேன், இது போன்ற ஒரு நிகழ்வு இருந்தால் எங்கள் ஊர் ஸ்கூலுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு. நான் ஒரு தடவை தான் சொன்னேன். இங்கே அனைவரும் குறிப்பிட்டது போல அவர்களுடைய பல்வேறு வேலைகளில் தானே அந்த பள்ளிக்கூடத்திற்கு சென்று அந்த பள்ளிக்கு என்னென்ன தேவை என்று இன்றைக்கி எத்தனை இடத்துக்கு அப்போ போயிருப்பாங்க நீங்கள் பாருங்கள். கனந்தங்குடி எங்கே இருக்குது, கடுவெளி எங்கே இருக்குது, பூண்டியிலேருந்து எல்லா பள்ளிகளையும் தானே நேராக சென்று ஆய்வு செய்து இந்த திட்டத்தை ஏற்படுத்தி செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் பாராட்டுதல்களை, வாழ்த்துக்களை கட்டாயம் தெரிவிக்க வேண்டும். அதே போல் இங்கே பேசுகிறவங்க எல்லாருமே சொன்னாங்க, கல்வி எவ்வளோ ஒரு இன்றியமையாத ஒன்று என்று. இங்கு அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களும் ஆசிரியர் பெருமக்களும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் தன்னம்பிக்கையோடு நடமாட வேண்டும் என்று சொன்னால் வேறு எந்த ஆயுதமும் தேவையில்லை. அவர்கள் மிக கல்வியில் சிறந்தவர்களாக இருந்தால் எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் வாழ்க்கையை கடக்கக்கூடிய ஒரு தெம்பை கொடுப்பது கல்வி மட்டும்தான். அதனால தான் இந்த பிள்ளைங்களை தேடி தேடி அரசு பள்ளி ஒரு பெருமை மிகுந்ததாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள்லாம் அரசு பள்ளியில் படிப்பது ஒரு பெருமையாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே பேசிய ஆசிரியர் கூட சொன்னாங்க, இப்போ அரசு பள்ளியெல்லாம் உயர்ந்துட்டீங்க, அரசால் உதவி பெறுகின்ற பள்ளிக்கு கொஞ்சம் எங்களுக்கு இருக்கின்ற கட்டாயம் உங்களுக்கும் எங்களுடைய அரசும் நாங்கள் மாநகராட்சியை சார்ந்த நாங்களும் இது போன்ற பல்வேறு நிறுவனங்களும் கட்டாயம் உங்களுக்கும் துணையாக இருப்போம் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் மாணவ செல்வங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும்னு நான் சொல்கிறேன்னா, உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள்லாம் இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போகாமல் யாரோ ஒருத்தர் அனுப்பாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பள்ளிக்கு இந்த நிறுவனம் இந்த உதவி செய்கின்றதை நன்றி பாராட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த நேரம் தவறியும் இங்கே வந்திருக்காங்க. அதே போன்று இங்கே இருக்கின்ற மேடையில் வீற்றிருக்கின்ற ஒவ்வொருவரும் உங்களுடைய பள்ளிக்கு உதவி செய்கிறார்கள் என்றால் இதை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் பயிலுகின்ற மாணவ செல்வங்கள் கட்டாயம் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். அடுத்த ஆண்டு இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது இந்த உதவி பெற்ற பள்ளிகள் எல்லாம் சிறந்த மாணவர்கள் உருவாகினார்கள் என்ற ஒரு பெருமையை இந்த ஜாஸ் அலுகாஸ் நிறுவனத்திற்கு இந்த பள்ளிகளை சேர்ந்த மாணவ செல்வங்கள்
கட்டாயம் தேடித்தர வேண்டும் என்ற ஒரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் யாருடைய பாராட்டுதலுக்கும் யாருடைய நற்சான்றுக்காகவும் வாழ வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய மனசாட்சிக்கு நாம் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த 10 ஆண்டு காலத்தில் நாம் நம்மை எவ்வளவு உயர்த்தி கொண்டோம் என்பதை விட பிறருக்காக இந்த 10 ஆண்டு காலத்தில் எத்தனை உதவிகள் செய்திருக்கோம் என்கின்ற வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் இருக்கின்றது. ஒரு மனிதன் ஒருவேளை வாழ்ந்துட்டே இருக்கின்ற காலத்தில் 25 வயசு 35 வயசு 35 10 20 வயசு வரைக்கும் நம்மளால பிறருக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். 25 வயசுக்கு பிறகு ஏதாவது ஒரு நிலையில் தினமும் பிறருக்கு உதவியாக நம்மால் வாழ முடியும். அது போன்று ஒரு காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு 50 வயசானோன வாழ்க்கையை திரும்பி பார்த்தோமே ஆனால் எத்தனை மனிதர்கள் நம்மால் பலனடைந்தார்கள் என்பதை சொல்லிக் கொள்வதில் தான் ஒரு பெருமை இருக்கின்றது. ஆகவே இந்த நிறுவனம் பல்வேறு மடங்கு உயர்ந்து இது போன்ற பல்வேறு சேவைகளை ஆற்ற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய மாநகர நல அலுவலரை பற்றி சொல்ல வேண்டும். நல்லா அருமையா ஒரு கேள்வி கேட்டீங்க, எதற்காக இந்த பெயர் வைக்கப்பட்டது சுபாஷ் காந்தி அவர்கள். அவரே சொன்னாரு, இந்த எண்டும் அந்த எண்டும் அமைதியாகவும் இருப்பார், வேலையை வாங்கும் இடத்தில் ஆக்ரோஷமாகவும் நடந்து கொண்டுதான் இந்த மாநகராட்சியை தூய்மையாக வைப்பதில் மட்டுமல்ல, ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிகழ்வு நடைபெறும் பொழுது எங்களுக்கே ஒரு பிரமிப்பா இருக்கும். எப்படியெல்லாம் இந்த நிகழ்ச்சியை அவங்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க, அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு மாநகர நல அலுவலரை நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதில் பெருமை கொள்கின்றோம். அதே போலதான் எங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவரும். நாங்க இந்த ஊர்ல இருக்கோம், அவர் எங்களை பத்தி புகழ்ந்து பேசினாரு. ஆனா உண்மையிலே அந்த புகழுக்குரியவர் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் தான். இங்க அமர்ந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களும் பார்த்து கொண்டிருக்கணும், நீங்க உங்க ஊர்ல இந்த ஊராட்சி மன்ற தலைவரை சான்றாக எடுத்துக்கொண்டு எல்லாரும் இது போன்ற ஒரு குழு அமைச்சுக்குங்க. எங்களை தேடி வந்தாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நாங்களாம் அந்த ஊரோட பூர்வீகத்தை சார்ந்தவர்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தவங்க காவல்துறையில் இருக்காங்க, எல்லா துறையிலும் இருக்காங்க. ஒரு 50 பேரை ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு குழு அமைச்சார் நம்முடைய பிரசிடென்ட் அமைச்சு, அந்த 50 பேரும் எல்லா துறைகளிலும் சிறந்து வழங்கக்கூடிய நபர்கள் சொல்லி விருப்பப்பட்டீங்க. ஆசிரியர் பெருமக்களும் இருக்கிறாங்க, மாணவர்களும் ஆசிரியர்களும் இருக்கக்கூடிய தருணத்துல அதை சார்ந்த ஒரே ஒரு கேள்வி, நீங்க படிக்கக்கூடிய காலத்துல ஸ்டூடெண்டா இருந்தப்ப நீங்கள் பார்த்து பயந்த ஆசிரியர் யார், நீங்கள் பார்த்து வியந்த ஆசிரியர் யார்? நான் பயந்த ஆசிரியருங்கிறவங்க ரெஜினா மிஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க எங்க ஸ்கூல்ல. அது என்னன்னா, எப்ப பார்த்தாலும் அவங்களோட பார்வையில நான் பண்றதெல்லாம் தவறாக கொஞ்ச நாள் பட்டுட்டே இருந்துச்சு. அதனால அவங்கள பார்க்கும் பொழுது ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் நம்மளோட படிக்கிறத வச்சு அவங்க நம்மளுக்கு ஒரு பெருமை மிகுந்தவர்களாக, அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு வந்துச்சு. ஒரே ஒரு விஷயம், அவங்க கருத்து கேட்டதால இந்த கருத்தை சொல்றேன். அந்த கால மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி மீண்டும் ஒரு முறை நீங்களும் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது ஆசிரியர்கள் ஒருவர் மட்டும்தான், இப்போ நம்ம ஈன்றெடுத்த பிள்ளைகளை நம் பிள்ளைகள் இந்த மார்க் எடுத்திருக்காங்கன்னு பெருமைப்படுவாங்க. ஆனால் அந்த ஆசிரியர் பெருமக்கள் மட்டும்தான் யாரோ ஒருத்தவர்கள் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் நம்மிடம் பாடம் கற்ற பிள்ளைகள் வெளியில பெருமையாக வளரும் பொழுது நம் பிள்ளைகள் இந்த சிறப்பு அடைஞ்சிருக்காங்கன்னு பெருமை கூட ஒரு பெருமை மிக்கவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். எந்த இடத்துல ஆசிரியர்களை பார்த்தாலும் எங்க காலத்தில் இருக்கின்றவங்க ஓடி போய் நாங்கள் உங்கள்கிட்ட படித்தோம், இந்த இடத்துல இருக்கோம்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில எங்களுடைய ஜென்ரேஷன் இருந்தது. அதே மாதிரி மாணவ செல்வங்கள், நீங்கள் உங்கள் ஆசிரியர்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று தான். எந்த இடத்தில் நீங்கள் வளர்ந்து விட்டு சென்றாலும் இந்த ஆசிரியர் பெருமக்களை பார்க்கும் பொழுது உங்கள்கிட்ட நாங்கள் பாடம் படித்தோம், இந்த நிலையில் இருக்கோங்கிற ஒரு நன்றி விசுவாசத்தோடு நீங்கள் அவர்களை மரியாதை செலுத்த வேண்டும். ஆசிரியர் பெருமக்களும் அப்படிதான். எங்களோட ஸ்கூல் நான் படித்தது சென்ட் ஜோசப் ஸ்போக்கார் ஸ்ட்ரீட்டு. ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு மாணவ செல்வங்களையும் குடும்ப அளவுக்கு அவங்க ரொம்ப ஒன்றிணைந்துருவாங்க. ஒரு பிள்ளை படிக்கலைன்னா இல்லை ஏதாவது சோகமாக இருக்காங்கன்னா அந்த குடும்பத்தில் என்ன கஷ்டம் இருக்குது, ஒவ்வொருத்தவங்க ஒரு குடும்ப சூழ்நிலை இருப்பாங்க. அந்த அளவிற்கு எனக்கு ஒரு நினைவில் வரக்கூடிய ஒரு ஆசிரியை அப்படின்னா நளினிங்கிற ஒரு டீச்சர் இருக்காங்க. இப்போயும் அவங்க ரிட்டையர்டு, அவங்க போக்குவரத்துலேருந்து எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் அவங்களோட குடும்பத்தில் என்ன கஷ்டம் இருக்குது அதுக்கு தகுந்தாப்புல அதை மாற்றி அமைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க மட்டுமில்லை நிறைய ஆசிரியர் பெருமக்கிறாங்க. நினைவில் வந்தது அவங்களுடைய. மிக்க நன்றி மேடம். மிக சிறப்பாக வாழ்த்துறையை வழங்கி நமக்கு வாழ்த்துக்களை பரிமாறிய தஞ்சாவூர் மாநகராட்சி துணை மேயர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி டாக்டர் அஞ்சுகம் பூபதி அவர்களுக்கு ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக, உங்களுடைய சார்பாக, மாணவ செல்வங்கள் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக பலத்த கரகோஷங்களோடு நம்மளுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக. இதனைத் தொடர்ந்து பல்வேறு பள்ளிகளுக்கு மற்றும் தூய்மை பணிகளுக்கு தேவையான பொருட்கள் வழங்குவதற்காக தரத்தை அந்த உபகரணம் வாங்குவதற்கு 3,30,000 ரூபாய் ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக இப்பொழுது வழங்கப்படுகிறது. மரியாதைக்குரிய துணை மேயர் அஞ்சுகம் பூபதி அவர்கள் மாநகராட்சிக்கு
அவர்கள் மற்றும் கண்ணத்தாங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மாரிமுத்து அவர்கள் மற்றும் கிளை மேலாளர் மரியாதைக்குரிய லாசன் சாண்டி அவர்கள், சுதீப் அவர்கள், கிரீஷ் அவர்கள் அனைவரும் சேர்ந்து தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு இதனை மகிழ்வுடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய மரியாதைக்குரிய மாநகர நல அலுவலர் மரியாதைக்குரிய டாக்டர் சுபாஷ் காந்தி அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக 99,640 ரூபாய் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நீங்க வந்து பாக்குறப்ப எதிர்காலத்துல நீங்களும் வந்து எந்த ஒரு வேலைக்கு போனாலும் எந்த ஒரு நிறுவனத்தை துவங்கினாலும் இது போன்ற பள்ளிகளுக்கு நீங்களும் உதவிக்கரம் நீட்டணும், அந்த அளவுக்கு நீங்க உயர்ந்து வரணும், அந்த அளவுக்கு நீங்களும் வாழ்க்கையில மதிக்கப்படணும்னு சொல்லி எங்களுடைய வாழ்த்துக்களை ஜோஸ் ஆலுகாஸ் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். 99,640 ரூபாய் கண்ணத்தாங்குடி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக கண்ணத்தாங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய மாரிமுத்து அவர்களுடைய கரங்களால், மரியாதைக்குரிய மேயர் அவர்களுடைய கரங்களால் மற்றும் கிளை மேலாளர் மரியாதைக்குரிய லாசன் சாண்டி அவர்கள், ஜோஸ் ஆலுகாஸின் அன்பு உள்ளங்கள் சுதீப் மற்றும் கிரீஷ் அவர்கள், மரியாதைக்குரிய PRO செந்தில் அவர்கள், மேடையில் வீட்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பூண்டி இந்த பள்ளியை சார்ந்த ஆசிரியை பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்களை அன்புடன் அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மரியாதைக்குரிய விஜயலட்சுமி அவர்கள் தலைமை ஆசிரியை அரசு மேல்நிலைப்பள்ளி பூண்டி 1,32,530 ரூபாய் ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக துணை மேயர், நகர்நல அலுவலர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணத்தாங்குடி, கிளை மேலாளர் மரியாதைக்குரிய லாசன் சாண்டி அவர்கள், ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக நல்ல ஒரு கரகோஷங்களோடு வாழ்த்துக்கள் வந்து பரிமாறிக்கலாம். மிக்க நன்றி மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும். அடுத்ததாக 1,00,000 தலைமை ஆசிரியை மரியாதைக்குரிய வசுமதி அவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க, மாநகராட்சி ஆரம்ப பள்ளி சௌராஷ்டிரா தெரு ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க. மாணவ செல்வங்கள் அன்புடன் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். துணை மேயர் மரியாதைக்குரிய அஞ்சுகம் பூபதி அவர்கள், நகர்நல அலுவலர் மரியாதைக்குரிய சுபாஷ் காந்தி அவர்கள், கண்ணத்தாங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய மாரிமுத்து அவர்கள், கிளை மேலாளர் லாசன் சாண்டி அவர்கள், துணை மேலாளர் சுதீப் அவர்கள், அக்கவுண்டன்ட் மரியாதைக்குரிய கிரிஷ் அவர்கள், PRO செந்தில் அவர்கள் அனைவரின் பொற்குரங்களால் இப்பொழுது ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக கீழவாசல் மாநகராட்சி ஆரம்ப பள்ளி குறிச்சி புதுத்தெரு கீழவாசல் 35,081 ரூபாய் செல்வி போனோ தலைமை ஆசிரியர் அவர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் செல்வி போனோ அவர்கள் கீழவாசல் மாநகராட்சி ஆரம்ப பள்ளிக்கு பள்ளியின் வளர்ச்சிக்காக 35,000 மற்றும் 81 ரூபாய் 35,081 ரூபாய் ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக வழங்கப்படுகிறது. மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பலத்த கரகோஷங்களோடு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடுவெளி ஆசிரியர் அவர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயம் ஆரம்ப பள்ளி கடுவெளி, இந்த பள்ளிக்கு 47,769 ரூபாய் ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக வழங்கப்படுகிறது. மரியாதைக்குரிய மேயர் அவர்கள், நகர்நல அலுவலர் அவர்கள், கண்ணத்தாங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுடைய கரங்களால் ஜோஸ் ஆலுகாஸ் கிளை மேலாளர் லாசன் சாண்டி அவர்கள் மற்றும் சுதீபன் கிரீஷ் அவர்கள் ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக 47,769 ரூபாய் இப்பொழுது ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயம் ஆரம்ப பள்ளி கடுவெளி இந்த பள்ளிக்கு மாணவ செல்வங்களுக்கும் பள்ளியின் வளர்ச்சி நிதியாக இப்பொழுது வழங்கப்படுகிறது. கவர்மெண்ட் ஸ்கூல் 31,846 ரூபாய். கணேசா வித்யாலய பள்ளி ஸ்டூடெண்ட்ஸ்ல கொஞ்சம் முன்னாடி வாங்க. தலைமை ஆசிரியை அல்லி ராணி அவர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள், தலைமை ஆசிரியை திருமதி அல்லி ராணி அவர்கள், தலைமை ஆசிரியை ஸ்ரீ கணேசா வித்யாலயா நடுநிலைப்பள்ளி பூக்காரத்தெரு 31,846 ரூபாய் ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக மரியாதைக்குரிய துணை மேயர் அஞ்சுகம் பூபதி அவர்கள், நகர்நல அலுவலர் மரியாதைக்குரிய சுபாஷ் காந்தி அவர்கள், கண்ணத்தாங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய மாரிமுத்து அவர்கள்,
கிளை மேலாளர் லாசன் சாண்டி அவர்கள், துணை மேலாளர் சுதீப் அவர்கள், அக்கவுண்டன்ட் மரியாதைக்குரிய கிருஷ் அவர்கள், பிஆர்ஓ மரியாதைக்குரிய செந்தில் அவர்களுடைய கரங்களால் அடுத்ததாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆதரவற்றோர் அண்ட் முதியோர் இல்லம் தில்லை ஸ்தானம் கடுவெளி அவர்களுக்கு 1,54,720 ரூபாய். தில்லை ஸ்தானம் கடுவெளி இந்த இல்லத்திற்கு, ஆதரவற்றோர் இல்லத்திற்கு ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக 1,54,720 ரூபாய் ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக அந்த இல்லத்தின் வளர்ச்சிக்காக, அந்த இல்லத்தின் தேவைக்காக வழங்கப்படுகிறது. 1,54,720 ரூபாய். மிக்க நன்றி. வழங்கிய சிறப்பு விருந்தினர்களுக்கு ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கும் அற்புதமான தருணம். மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர்கள், இந்த இனிய நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாநகராட்சி துணை மேயர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மிக சிறப்பான ஒரு உரையை இந்த கால மாணவர்களுக்கு எப்படி சொன்னா அவங்களுக்கு ரொம்ப புரியும், எப்படி ஈஸியா எடுத்துப்பாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகாக வாழ்த்துறை வழங்கிய மரியாதைக்குரிய துணை மேயர் அஞ்சுகம் பூபதி அவர்கள், மரியாதைக்குரிய டாக்டர் அஞ்சுகம் பூபதி அவர்களுக்கு ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. டாக்டர் சுபாஷ் காந்தி அவர்களுக்கு ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கிளை மேலாளர்கள் மரியாதைக்குரிய லாசன் சாண்டி அவர்கள், துணை மேலாளர் சுதீப் அவர்கள், அக்கவுண்டன்ட் மரியாதைக்குரிய கிருஷ் அவர்கள், கண்ணத்தாங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய ஸ்ரீ மாரிமுத்து அவர்களுக்கு ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அக்கவுண்டன்ட் மேலாளர் மரியாதைக்குரிய கிருஷ் அவர்கள், துணை மேலாளர் மரியாதைக்குரிய சுதீப் அவர்கள், கிளை மேலாளர் மரியாதைக்குரிய லாசன் சாண்டி அவர்கள். இந்த இனிய நிகழ்வில் வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு ராமமூர்த்தி அவர்கள், தலைமை ஆசிரியர் பொறுப்பு, அரசு மேல்நிலைப்பள்ளி கண்ணத்தாங்குடி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து திருமதி விஜயலட்சுமி, அரசு மேல்நிலைப்பள்ளி பூண்டி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நம்முடைய ஜோஸ் ஆலுகாஸின் நினைவு பரிசும் பொன்னாடை போற்றப்படுகிறது. திருமதி வசுமதி அவர்கள், இதனைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியை மாநகராட்சி ஆரம்ப பள்ளி சௌராஷ்டிரா தெரு, கிளை மேலாளர் மரியாதைக்குரிய லாசன் சாண்டி அவர்கள், பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநகராட்சி துணை மேயர் அவர்கள் அஞ்சுகம் பூபதி, மரியாதைக்குரிய அஞ்சுகம் பூபதி அவர்கள் மற்றும் கண்ணத்தாங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மாரிமுத்து அவர்கள், கிளை மேலாளர் லாசன் சாண்டி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவித்தார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் மாநகராட்சி பள்ளி புதுத்தெரு கீழவாச திருமதி செல்வி போன அவர்களுக்கு நம்முடைய ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக சிறப்பு பரிசும் பொன்னாடை போற்றப்படுகிறது. பள்ளி ஆசிரியை, தலைமை ஆசிரியை மரியாதைக்குரிய அல்லி ராணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா பள்ளி கடுவேலி ஆசிரியர் திருமதி மலர்வேலி அவர்களுக்கு நம்முடைய ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக நினைவு பரிசும் பொன்னாடையும் போற்றப்படுகிறது. உள்ளங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளோடு நன்றியுரை நிகழ்த்த ஸ்ரீ கணேசா வித்யாலயா நடுநிலைப்பள்ளி மரியாதைக்குரிய புகழேந்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சார்பாக கிளை மேலாளர் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள். லாசன் சாண்டி அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள். இங்க இருக்க அத்தனை பேரையும் தனித்தனியாக பெயர் சூட்டி அளிப்பதற்கு எனக்கு தெரியும். இருந்தாலும் காலம் கருதி அனைவருக்கும் ஒற்றை வார்த்தையில் நன்றின்னு சொல்லி என்னால் முடிக்க முடியும். இருந்தாலும் கூட பண்பாடு கருதி இங்கே தலைமையேற்று இந்த நிகழ்வை சிறப்பித்த வணக்கத்திற்குரிய மாநகரத்தினுடைய துணை மேயர் அன்பு சகோதரி அம்மையா அவர்களுக்கும், பேரிலேயே மிதவாதத்தையும் தேசிய தீவிரவாதத்தையும் வைத்திருக்கிற தீவிர தேசியவாதம் இது மாநகர நல அலுவலர் ஐயா அவர்களுக்கும். ஏன்னா அடுத்த வாரம் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வர போகிறாங்க. எங்கள் பள்ளியோட சுகாதார சான்றக்கூடிய கோப்பு அவங்க மேஜையில் இருக்குது, பூக்காரத்திற்கு.
அதனால் கண்டிப்பாக வரணும். இந்த நேரத்தில் அவங்களையும் வரவேற்கிறேன். வந்து பார்க்கலாம். பார்க்க தான் எங்கள் பள்ளிக்கூடம் ஒரு மாதிரி உள்ளே வந்தால் தஞ்சையினுடைய சபர்மதின்னு சொல்லுவாங்க எங்கள் பள்ளிக்கூடத்தை. ஏன்னா சகோதரி அவங்களுக்கு தெரியும் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களையும் நன்றி சொல்லி, இந்த நிறுவனம் வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடத்தாமல் இதே 10 லட்சம் ரூபாய்க்கு வேறு மாதிரியாக ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்தி தன்னுடைய வணிகத்தை பெருக்கி இருக்க முடியும் இல்லையா? அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கூடி ஆங்கூர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு சொல்லுகிற பாரதியினுடைய வரிகளுக்கு ஏற்ப கல்விக்காக இந்த தொகையை பண்டை தமிழருடைய வணிக மரபை எப்படின்னா, ஒரு நிறுவனமோ ஒரு தொழிலோ தொடங்கி நடத்துறோம்னா அதுல 100 ரூபாய் லாபம் வருதுன்னா ஒரு 25 ரூபாயை எளியவருக்கும் இல்லாதவருக்கும் நலிந்தவருக்கும் அதை கொடையா கொடுத்து அவர்களை வாழ்விக்க வேண்டும் அப்படிங்கிற தமிழருடைய வணிக மரபு. அப்படி இந்த ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனம் தன்னுடைய வணிகத்தில் கிடைத்திருக்கிற லாபத்தினுடைய ஒரு பகுதியினை இல்லாத குழந்தைகளுக்கும் குறிப்பா கல்விக்காக அதை செலவிடுவது என்பது ஒட்டுமொத்த தமிழ்கூறு நல்லுலகம் இதற்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லி, குறிப்பா எங்கள் பள்ளியும் தேர்ந்தெடுத்து இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் 4 பீரோ சேர்த்து கேட்டிருப்பேன். நான் ரொம்ப தயங்கி கேட்டேன். செந்தில் சார் கேட்டப்ப 8 வகுப்பு வரைக்குமே பீரோ இல்லை, 2 பீரோவில் தான் கேட்டேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா லட்சம் ரூபாய் கேட்டா இன்னும் 4 பீரோ சேர்த்து கொடுங்க சார்னு கேட்டிருப்பேன். இருந்தாலும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், அடுத்த ஆண்டுகள் கொடுக்கும்போது கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது. மீண்டும் ஒரு முறை, ஏன்னா இந்த கடையினுடைய வாடிக்கையாளராக மட்டும் இல்லாமல் முதல்ல கவிதை போட்டியில் எனக்கு ஒரு கார் பரிசு கிடைச்சி இந்த நிறுவனத்தில். அதை நான் ரொம்ப மாட்டேன். நான் ஏன் சொல்றேன்னா, வணிகத்தில் நேர்மை இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு விளம்பரத்துக்காக செய்வாங்க. எங்க குடும்பம்னு சும்மா எழுதி போட்டு வந்தேன். ஜோஸ் ஆலுகாஸ் அம்மா சொன்னாங்கல்ல எப்படி வரவேற்றாங்கன்னு, நான் எழுதியிருந்த அந்த கவிதை வரியில ஜோஸ் ஆலுகாஸின் புன்னகை மட்டுமல்ல, ஜோஸ் ஆலுகாஸ் ஊழியர்களின் புன்னகையும் எங்கள் கன்னிகைக்கு நன்னகையாய் அமைந்ததில் பெருமகிழ்ச்சின்னு எழுதியிருந்தேன். அதனால அதை பார்த்து தான் அந்த வரிகளுக்கு பரிசு கொடுத்தாங்க. ரொம்ப நேர்த்தியா, சும்மா புழுக்கு போட்டு ஒன்று எடுத்துக்கலாம்ல, அப்படிலாம் இல்லாம ரொம்ப நேர்த்தியா செலக்ட் பண்ணிருக்காங்களோ. எனக்கு கொடுத்ததுனால சொல்லல, படிச்சு பார்த்து முதல்ல கொடுக்குறாங்களே, இதெல்லாம் வணிகத்தில் உள்ள நேர்த்தி இல்லையா? அதற்கும் மீண்டும் ஒரு முறை இந்த சமயத்தை பயன்படுத்தி நன்றி சொல்லி, ஒட்டுமொத்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் மாணவ செல்வங்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியினையும் வணக்கத்தினை உரிதாக்கி விடைபெறுகிறேன். நன்றி. கௌரவிக்கப்படுகிறது. ஜோஸ் ஆலுகாஸின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அந்த இனிய நிகழ்வில் வருகை தந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அந்த தேடலை, அதாவது இந்த ஸ்கூலுக்கு சார் வந்தார், அவர் எங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்து அந்த அப்சர்வேஷன் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா, இந்த உதவி இந்த பள்ளிக்கு தேவையா? நான் இங்கே பார்க்கும்போது அமௌண்ட்டு சில பேர் என்னடா இவ்வளோ இருக்குன்னா, ஆனால் இந்த இதுக்கு வந்து இந்த கண்டிப்பாக இந்த பள்ளிக்கு இந்த உதவி தேவை, இந்த அமௌண்ட்டு இது பண்ணலாம். அவங்களுக்காக எங்களுடைய ஒரு ஷர்ட்டு காத்துக்கிட்டே இருக்குது. அவங்க அளவு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அடுத்தது அது மாதிரி வந்து தேடி சரி சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, செய்வோன்னு இல்லாமல் அந்த பார்த்து சொல்கிறாங்கல்ல, அந்த பார்த்து சொல்கிறது இந்த ஜோஸ் ஆலுகாஸுடைய அந்த நிறுவனத்துக்கு அனைத்து தனி சிறப்பு. அதான் அதில் இவங்களுக்கு தான் இந்த உதவி போய் சேரணும். சிறப்பு இதே பார்த்தோம்னா சில பேர் இவங்க தெரிஞ்சவங்க, அவங்க அறிஞ்சவங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு மாடரேட், அதுவும் இந்த ஒரு இடத்துல ஒரு நடுநிலையோட நின்று பார்த்து அந்த செஞ்ச விஷயத்துக்கு மறுபடியும் எல்லாருமே ஒரு கைத்தட்டு இருக்கலாம். ரொம்ப சூப்பர். உங்களுடைய பணி தொடரட்டும். இந்த கல்வியினுடைய பணியை எடுத்து செய்வீங்க பாருங்க, அதுவும் மிகவும் அருமை என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு வழங்க அதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாநகராட்சி ஆரம்ப பள்ளி குறிச்சி புதுத்தெரு மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியை செல்வி போனா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக.